என்னோடது வாயு ஜாஸ்தி இருந்தது டாக்டர் சார். ஓகே. அது மிந்தி டாக்டர் கல்பனா மேடம் சொன்ன மாதிரி எங்க தொட்டாலும் ஏப்பம் வரும். ஏப்பம்னாக்கா அது வந்து ரொம்ப சத்தத்தோட வரும். அப்போ உங்களோட இது பை சான்ஸ் நான் வந்து யூடியூப்ல உங்களுக்கு வாயு முத்திரை பார்த்தேன்னா அதை பார்த்து அதை பண்ணிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் ஸ்டில் இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. அதனால வாயு முத்திரை தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். எதுவுமே வந்து ஒரு கிழங்கு வகையே எதுவுமே ஒரு 15-20 வருஷமா தொடர்றது கிடையாது. இருந்தாலும் சாப்பிட்டாலும் வாயு ஃபார்ம் ஆகும், சாப்பிடலைனாலும் வாயு ஃபார்ம் ஆகும். அப்படி ஒரு உடம்பு அது. அதுக்குதான் நான் வந்து வாயு முத்திரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நாளைக்கு நீங்க கத்துக்கிறக்கூடிய முத்திரையில உங்களுக்கு சாவி இருக்கு. தேங்க்யூ டாக்டர். ஓகே. தேங்க்யூ. ஓகே. ஒரு 4 நட்சத்திரம்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. கத்துக்கிற முத்திரையில ராஜ. ஓகே. ஓகே. இது பண்ணிக்கோங்க. ஓகே. முத்திரையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்றீங்களா? என்ன சார்? உதான முத்திரை. உதான முத்திரை அப்படி பண்ணல. நான் வாயு முத்திரை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. பிளஸ் உதான முத்திரை சேர்த்துக்குங்க. செய்யக்கூடிய முத்திரையும் சேர்த்து இது பண்ணுங்க. சரி. ஓகே. ஏப்பம்லாம் என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா காணாம போயிடும். ஆமா, ஏப்பம் ஆயிடும். ஓகே. இன்னும் ஒண்ணு சொல்லலாமா சார்? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹிஸ் ஹார்ட் பேஷண்ட். நாங்க போன மாசம் வந்து நாங்க திருச்சியில குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இங்க வந்த உடனே திடீர்னு ஒரு மத்தியானம் 3 மணிக்கு என்னால மூச்சு விடவே முடியலன்னு திடீர்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், லிங்க முத்திரை வைங்க, வாயு முத்திரை வைங்க, சரியாயிடும். அதுக்கப்புறம் ஹார்ட் முத்திரை வைங்க. இந்த க்ஷணம் என்ன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். நீ வரேன், நான் வந்து என்ன ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க அதுக்குள்ள இதெல்லாம் பண்ணுங்கன்னு. அது போயிட்டு வந்து வரத்துக்குள்ள 10 நிமிஷத்துல இவர் 2 நிமிஷம் இது 2 நிமிஷம் பண்றதுக்குள்ள அந்த நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகணுங்கிற பேச்சே திறக்கல அவரு. இது மாதிரி எமர்ஜென்சி கண்டிஷன்லாம் இதய முத்திரை எக்ஸலண்டா ஒர்க் பண்ணும். வாழ்த்துக்கள் மேடம்.